இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை இப்ப இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க சொந்த நாணயத்துல பரிவர்த்தனைய வச்சுக்கிறது. ம். அப்படிங்கிற சில ஏற்பாடு. இதெல்லாம் தான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க எப்படியாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிய குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியா நம்மளோட ஜாயின் பண்ணிரும். அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுக்கிற தோரணைய தான் இன்னைக்கு ட்ரம்ப் கையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஏதுவா அமெரிக்கால இன்னும் ஒரு லாபி என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, உயர் வகுப்புல இருக்கக்கூடிய, அங்க மிகப்பெரிய அளவுல வேலையில இருக்கக்கூடிய ஒரு டீம் நம்ம அமெரிக்கா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாபியும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த லாபிக்கு உடன்பட்டு போலாம் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுங்கிறது, அந்த டிமாண்ட மோடி கவர்ன்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களோட அரசியல் ஸ்திரத்தன்மைய கேள்விக்குள்ளாக்கும். ஏன்னா மோடியோட கவர்ன்மெண்டே அசச்சு பாத்துரும் அப்படின்ட்டு. உதாரணமா, பால அங்கிருந்து கொள்முதல் பண்றது அப்படின்னா, ஏற்கனவே இங்க நமக்கு சஃபிசியன்ட்டா பால் உற்பத்தி இருக்கு. அப்ப அங்கிருந்து நீங்க குறைஞ்ச விலைக்கு இம்போர்ட் பண்ணையில, இங்க இருக்கக்கூடிய பால் உற்பத்திங்கிறது தேக்கமடையும். அப்ப இங்க ஒரு புதுசா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். அது மாரி விவசாய நிலங்கள்ல ஜெனடிக்கல் மாடிஃபை அந்த சீட்ஸ பூரா கொண்டு போடுறதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இங்க மிகப்பெரிய பாதிப்ப உருவாக்கும். அது மாரியே மக்காச்சோளத்த உடனடியா இறக்கணும், வாங்கணும். இதத்தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அது அது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள். நம்ம நாட்டுல இருக்கிறது அப்படி இது கிடையாது. அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் மேல வந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த விவசாயிகளுமே மோடி அரசுக்கு எதிரா போராடுவாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக விவசாயிகள் எவ்வளவு வீரம் தெரிந்த போராட்டத்த நடத்துனாங்க. எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன மோடி அரசு, அந்த போராட்டத்துக்கு கட்டுப்பட்டு விவசாயிகள் கோரிக்கையை ஏத்துக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்படின்னா, இந்த விஷயத்திலயுமே மோடி அரசு அமெரிக்கா சொல்றத கேட்டுட்டு, அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில விவசாயத்துறைய விட்டுக் குடுக்குதுன்னு வந்தது அப்படின்னா, மோடி அரசு இங்க ஆட்சியிலேயே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்க மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும், எழுச்சியும் ஏற்படும். விவசாயிகள் பூரா மோடி அரசுக்கு எதிரா திரும்புவாங்க.